இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச்ல தேர்ட் டே இந்தியா அபாரமான ஒரு ஆட்டத்தை ஆடினாங்க. அதுவும் பவுலர்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பவுலர்ஸை கொஞ்சம் ஆட்டம் கட்ட வச்சுட்டாங்க. ஒரு ரெண்டு பேர், வேற யாரும் இல்லை, சோனல் தினுசாவும் நிரோசன் திக்வேலாவும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்ஸ்த் பார்ட்னர்ஷிப்பா 146 ரன் அடிச்சு இதுல சோனல் தினுசா தன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் அருமையான ஒரு செஞ்சுரி போட்டாப்ல. இன்னொரு பக்கம் நிரோசன் திக்வேலா ஸ்ரீலங்கா பயங்கரமா தடுமாறிட்டு இருக்கிற நல்ல ஒரு ரிசிலியண்டா ஒரு 80 ரன் அடிச்சிருந்தாங்க. இல்லனா ஸ்ரீலங்கா பயங்கரமா மோசமா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அப்படி தேர்ட் டேல என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. தேர்ட் டே ஸ்டார்டிங்ல இந்தியா 460க்கு 9 விக்கெட்டை இழந்திருந்து பேட்டிங் இறங்கினாங்க. 462 எடுத்த உடனே ஒரு விக்கெட்டை இழந்து இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பேட்டிங் வந்த உடனே சரி எப்படி ஸ்ரீலங்கா ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஆனா ஓப்பனிங்ல ஸ்ரீலங்கானா முகமது சிராஜ் நான் இருக்கேயா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான மதுஸ்காவை கோல்டன் டக் அவுட்ல தூக்கிட்டாப்ல. இந்த இடத்துல இந்தியாவுக்கு பயங்கர நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் ஸ்பின்னை கொண்டு நம்ம மானவ் சுதார் சண்டிமல் விக்கெட்டை தூக்கின உடனே இன்னும் கொஞ்சம் ஹோப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த உதரா விக்கெட்டையும் 27 ரன்ல மானவ் சுதார் அடுத்தடுத்து தூக்கிட்டாப்ல. இதனால மானவ் சுதார் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்ல. இதுக்கப்புறம் ஸ்பின் நல்லா எடுபடுதனவனே குல்தீப் யாதவையும் கூட்டிட்டு கமிந்து மெண்டேஸ் விக்கெட் எடுத்துட்டாப்ல. ஆஹா, குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லதை விட சுப்மன் கில் ஒரு அபாரமான கேட்சை அந்த கமிந்து மெண்டேஸ்க்கு பிடிச்சு 14 ரன்லயே தூக்கிட்டாப்ல. இதனால ஸ்ரீலங்கா பயங்கர தடுமாற்றம் அடைஞ்சது. 59க்குலாம் 4 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஜட்டுவும் சும்மா இருப்பாப்ல, நானும் வாரேன் அப்படின்ட்டு கேப்டன் தனஞ்சயா விக்கெட்டே தூக்கிட்டாப்ல. இதனால 90 ரன்ல 5 விக்கெட் போயிருச்சு. ஃபர்ஸ்ட் செஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த இந்தியா செகண்ட் செஷன்ல எப்படியும் இன்னும் ஒரு 100 ரன்னுக்குள்ள எல்லா விக்கெட்டையும் தூக்கிடுவாங்க. அதனால ஃபாலோ ஆன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேல ரெண்டு பேர் 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப் சோனல் தினுசாவும் நிரோசன் திக்வேலாவும் சேர்ந்து இந்தியன் பவுலர்ஸ்க்கு பயங்கர டஃப் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஓல்டு பால் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருச்சனால ஸ்பின் பயங்கரமா எடுபடல. ஏன்னா இந்த கிரவுண்டுக்கு ஸ்பின் தான் பயங்கரமா நல்ல ஒரு கை கொடுக்கும். அப்படிங்கிற நேரத்தில் ஓல்டு பால் சாஃப்டானனால கை கொடுக்கல. இதனால இவங்க ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் சோனல் தினுசா அருமையான ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் ஸ்ரீலங்கா தன்னோட நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பதில் அருமையான ஒரு செஞ்சுரி போட்டாப்ல. இன்னொரு பக்கம் ரிசிலியண்டா நிரோசன் திக்வேலாவும் ஒரு 80+ ரன் அடிச்சாங்க. இதுக்கப்புறம் இப்படியே போய்க்கிறது கதைக்கு ஆகாது அப்படின்றது பிரசித் கிருஷ்ணா கொண்டு எல்லாரும் விக்கெட் எடுத்துட்டாங்க. நான் மட்டும் விக்கெட் எடுக்காம இருந்தா எப்படி அப்படின்றது நிரோசன் திக்வேலா விக்கெட்டை பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறாப்ல 80 ரன்ல தூக்குனாப்ல. இதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. அடுத்து ஸ்பின்னை கொண்டு மானவ் சுதாரும் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாப்ல. இதுல ஜட்டு சோனல் தினுசா செஞ்சுரி அடிச்சவனே எல்பிடபிள்யூல விக்கெட்டை தூக்கிட்டாப்ல. இதனால இந்தியன் பவுலர்ஸ்க்கு ஈஸியா அடுத்தடுத்து விக்கெட் ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இதுல ஜடேஜா மிகப்பெரிய ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காப்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசரா நவேந்தா விக்கெட்டை எடுத்தது மூலம் டெஸ்ட் ஹிஸ்டரியில 350 விக்கெட்ஸ்க்கு மேல எடுத்திருக்காரு. மூலம் ஏற்கனவே 4000+ டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சிருக்காரா. இதனால டெஸ்ட் ஹிஸ்டரியிலே 4th ஆல்ரவுண்டர், அதாவது அந்த எலைட் குரூப்ல சேர்ந்துட்டால. இதுல இந்தியால கபில் தேவுக்கு அப்புறம் நம்ம ஜட்டு தான் ஆல்ரவுண்டர் பிளேஸ்ல இந்த ஒரு ஹிஸ்டரியை ஜட்டு எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன 284க்குலாம் ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல மானவ் சுதார் வேற லெவல்ல பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாப்ல. நம்ம ஜட்டு 3 விக்கெட் எடுத்துட்டாப்ல. மற்றபடி முகமது சிராஜ் 1 விக்கெட், குல்தீப் யாதவ் 1 விக்கெட், பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியன் பவுலர்ஸ் நல்லாவே போட்டாங்கன்னு தான் சொல்லலாம். தேர்ட் டே இந்தியா மறுபடியும் பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம் சரியா பத்தாதனால இதை நிப்பாட்டிட்டாங்க. நாளைக்கும் இந்தியா ஆரம்பத்துல இருந்து அதிரடி ஆடி சீக்கிரம் ஒரு 200+ ரன், இப்ப 178 லீட்ல இருக்காங்க இந்தியா. ஒன்னு 200 அல்லது ஒரு 250, அதாவது 400 பக்கத்துல 400க்கு மேலே எடுத்து டார்கெட் ஸ்ரீலங்காக்கு 400+ எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்தியா தன்னோட பவுலிங் அட்டாக் மூலம் ஸ்ரீலங்காவை சுருட்டி ஈஸியா இந்த கேம் இந்தியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி மழை குறுக்கிட்டா இந்தியா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா பயங்கரமா விளையாட வேண்டியதா இருக்கும். அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் இன்னும் உஷாராகி பயங்கரமான கம்பேக் கொடுத்து இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வெற்றி பெற என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், எவ்வளவு ஸ்ரீலங்காவுக்கு டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.